இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 cot ஓகேவா. இது வந்து cot x cot inverse of 1 minus x plus 6 square into dx ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவோம் ஆர் எவாலுவேட் பண்ணுவோம். சரியா? ஸோ சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூஸை வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ I is equal to 0 to 1 cot inverse of 1 minus x plus x square into dx. சரியா? ஸோ இப்படி இருக்கிற ஃபங்க்ஷனை எப்படி எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to integral over 0 to 1 cot inverse of xஐ வந்து நான் டேனுக்கு மாற்றி tan inverseன்னு எழுதிக்கிறேன். tan inverse ஆஃப்னு எழுதிட்டு ஸோ இந்த வேல்யூஸை வந்து நான் 1/ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. 1/1 minus x plus x square. ஓகேவா. 1 minus x plus x squareன்னு எழுதிட்டு dxன்னு எழுதிக்கிறேன். சரியா? dxன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ எனக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan inverse of ஓகேவா tan inverse of a plus tan inverse of b is equal to இப்படி tan inverse of a plus tan inverse of b அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருந்ததுன்னா அது ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா tan inverse of a plus b divided by 1 minus ab அப்படின்னு நான் எழுத முடியும். ஓகேவா. ஸோ இந்த ரிலேஷன் இருக்கிற மாதிரி நான் மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை நான் மாற்ற போகிறேன் இப்போ. சரியா? ஸோ இந்த ரிலேஷனை நான் வந்து கொடுத்துக்கிறேன் இன்டெக்ரலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ரிலேஷனை நான் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டரில் இந்த இடத்துல ஒன்னோட ஒரு எக்ஸை ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு எக்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஏங்கிற டேர்மும் பிங்கிற டேர்மும் நான் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நான் வந்து இதை tan inverse of a ப்ளஸ் tan inverse of bங்கிற ரிலேஷனுக்கு இதை அந்த ஃபார்முலாவை மாற்றி எழுத முடியும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா I is equal to 0 to 1 tan inverse of ஓகேவா tan inverse of x plus 1 minus x எழுதிக்கிறேன். ஒன்று இருக்குது, ஒரு எக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை 1 மைனஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எக்ஸை எடுத்துக்கிறேன் வெளியில். அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து dxஆல் மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் இதில் இருக்குது. என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா எக்ஸு, இந்த டேர்மை வந்து நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம பின்னு எழுதிக்குவோம். ஓகேவா. பின்னு எழுதிக்குவோம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் இது இருக்குது, டினாமினேட்டரில் ஏ எங்கே இருக்குது, இது வந்து ஏ இல்லையா எக்ஸு, இது வந்து பி. அப்போ இது ஏ, இது பி. ஸோ நியூமரேட்டரில் ஏ, இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் பின்னு இருக்குது, இங்கே 1 மைனஸ் ஏபி அப்படின்னு இருக்குது. ஓகேவா. இந்த ரிலேஷன் இங்கே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த ரிலேஷனை வந்து நம்ம இந்த ரிலேஷனை வந்து அப்ளை பண்ண முடியும். tan inverse ரிலேஷனை இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸோ இந்த இன்டெக்ரலை எழுத போகிறோம் இப்போது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ I is equal to now 0 to 1 tan inverse of ஏங்கிறதுக்கு பதிலாக tan inverse of a என்ன எனக்கு எக்ஸு இல்லையா, எக்ஸு இன்ட்டு dxன்னு வரும், ப்ளஸ் tan inverse of b என்ன 0 to 1 tan inverse of bங்கிறது 1 பேசிக்கலாக 1 மைனஸ் எக்ஸா. ஓகேவா. மைனஸ் எக்ஸ் யா. ஸோ இது மைனஸ்ன்னு எடுத்தோன்னா ப்ளஸ் ஆகும். ஓகே.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ், சரியா? ஸோ அப்போது 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்த ரிலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். டெஃபினிட் இன்டெக்ரலில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி, டெஃபினிட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி 4ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ டெஃபினைட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி 4 அப்படின்னா என்ன? ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 0 to aன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 0 to aங்கிற ஒரு இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா 0 to 1ன்னு போட்டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு என்னால் எழுத முடியும், சரியா? ஸோ இந்த ரிலேஷனை அப்ளை பண்ணி இந்த ரிலேஷனை நான் வந்து செகண்ட் ரிலேஷனை மாற்ற போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷனை நம்ம வந்து இந்த ரிலேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணதும் நம்மளுக்கு என்ன வருதுங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்கலாக I is equal to என்ன இருக்குது இப்போது? I is equal to 0 to 1, ஓகேவா? 0 to 1 tan inverse of x dx plus 0 to 1 tan inverse of x dxன்னு வந்துடும், சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு tan inverse of x இருக்குது, இங்கே ஒரு tan inverse of x இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டம் நம்மளுக்கு என்ன வரும்? 2 tan inverseன்னு வந்துடும் இல்லையா? ஸோ அப்போது 2 times 0 to 1 integral 0 to 1 tan inverse of x dxன்னு வந்துருச்சு, சரியா? tan x dxன்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரல் நான் வந்து யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் யூடிவி ஃபார்முலா, ஓகேவா? ஸோ யூடிவின்னு ஒரு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? யூவி மைனஸ் வி இன்டெக்ரல் ஓவர் வி டியூன்னு எழுதுவோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ இதில் எது வந்து யூ எது விங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல்ல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து டிவி, ஓகேவா? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது யூ, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது யூ, டிஎக்ஸுங்கிறது டிவி. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ தட் வாட் ஐ வில் கெட் இஸ் த ஃபாலோயிங். ஸோ 2 times, ஓகேவா? 2 times இது காமனாக இருக்குது ரெண்டுத்துக்குமே. அப்போது நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுட்டு ஸோ எக்ஸு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணிடுவோம். 0 to 1ன்னு வந்துடும். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ், ஓகேவா? மைனஸ் விடியூ, விங்கிறது வந்து எக்ஸு 0 to 1, விங்கிறது எக்ஸு, டியூங்கிறது வந்து இதுதான் u, tan inverse of xங்கிறது தான் u, duங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan inverse of xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/1 + x² தான் tan inverse of xோட டிஃப்ரென்ஷியல் வேல்யூஸ். ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது dxன்னு வந்துருச்சு, சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு இப்போது இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தது I is equal to 2 times காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 1 tan inverse x இல்லைனா tan inverse 1ன்னு வந்துடும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே 0 மல்டிப்ளை பண்ணோம் என்ன ஆகும்? இந்த கம்ப்ளீட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் அப்பர் லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அது வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம், சரியா? ஸோ அப்போது tan inverse ஆஃப் 1 அப்படிங்கிறது தான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ அடுத்தது மைனஸ். ஸோ இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதை வந்து நம்ம டைரெக்டாகவும் எழுத முடியும், இல்லைனா இதை சால்வ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த ரிலேஷன் பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 x/1 + x² dx அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருந்ததுன்னா இதை நம்ம டைரெக்டாக எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக லேன், ஓகேவா? 1/2
log of ஓகே log of 1 minus 1 plus x ஸ்கொயர்னு நம்மளால் எழுத முடியும். சரியா? ஸோ அந்த ரிலேஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்தது இதை சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த இந்த ஈக்குவேஷன் நம்மளால் சால்வ் கூட பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்லேருந்து இந்த ரிலேஷன் நம்ம எப்படி கிடைக்குதுங்கிறத சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன் அப்ளை பண்ணி நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ I is equal to 2 times, ஓகேவா, I is equal to 2 times tan inverse of x எவ்வளோ வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போது 5/4ன்னு எழுதிக்கிறேன் மைனஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எவ்வளோ 1/2 log of எவ்வளோ 1 + x ஸ்கொயர். அதே நேரத்தில் இன்டெக்ரல் நம்ம இதுக்கு வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? இதுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 to 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஓகேவா? இதுக்கு தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இப்படி இருக்குது. ஸோ அடுத்தது இதுக்கு லிமிட் அப்ளை பண்ண வழக்கம் போல் இதுக்கு log of 1 வந்து 0 ஆகிடும். ஸோ அடுத்தது log அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இப்போது வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ அப்போ I is equal to 2 times 5/4 மைனஸ் இங்கே பார்த்திங்கன்னா 1/2 இருக்குது. log of இங்கே 1 அப்ளை பண்ணிங்கன்னா log 2ன்னு வரும். சரியா? log 2ன்னு வந்துடும். ஸோ லோயர் லிமிட் நம்மளுக்கு அப்ளை பண்ணோன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ அந்த டேர்ம் வராது. ஸோ தேர்ஃபோர் இதுதான் இப்போ நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன். இதை நம்ம ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா எப்படி வரும்? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை உள்ள மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே 2 இப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 2 இல்லையா? 2 இந்த இடத்துல log 2 ஓகேவா? log 2 இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இன்டெக்ரலோட வேல்யூஸ். என்ன இன்டெக்ரல் ஐன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டெக்ரல் வந்து 0 to 1 cot inverse of 1 minus 1 minus x plus x square into x minus log 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது.